Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்ற சூழலில் விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருபுறம் விழாவிற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிறது, மறுபுறம் பெரும்பான்மைக்கான முயற்சியை செய்து வருகிறது தாவேகா. நூற்றி 8 இடங்களில் வென்ற தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய சூழலில் தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து உற்று நோக்கப்படுகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவை பெற தாவேகா முயற்சி செய்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநரிடம் விஜய் உரிமை கோர இருக்கும் நிலையில் அமைச்சரவை குறித்த ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விஜய் நடத்தி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் மற்றும் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. விழாவிற்கான ஏற்பாடு ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 11 எம்எல்ஏக்களை எங்கிருந்து அழைக்கலாம் என்பது குறித்த ஆலோசனையும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. ஆளுநரிடம் உரிமை கோர இருக்கிறார் விஜய். என்ன நடக்கிறது? விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த விவரம் என்ன? பூங்குழி, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தமிழகத்துல தனிப்பெரும் கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று இருக்கிறது. இருந்தாலும் கூட மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால அவர் எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கேள்வி அவருடன் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று காலை பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களிடம் கையொப்பம் பெற்றிருந்தார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பதற்கான தாவேகாவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அந்த பொறுப்பேற்பதற்கான அந்த கடிதத்தில் அவர்களிடம் கையொப்பம் வாங்கியிருக்கிறார். 3 நாட்கள் சென்னையிலே தங்குவதற்கு ஏற்பாடுகள் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவரும் 3 நாட்கள் சென்னையில் இருக்க அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் இன்று காலை ஒரு மணி நேரம் கட்சியினுடைய அலுவலகத்தில் ஆலோசனை செய்தார். அந்த கூட்டத்தில் எந்த கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என்பது குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா காங்கிரஸ் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே விரும்பியிருந்தார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி அதற்கு முழு ஆர்வத்தோடு இருந்ததாக கூறப்பட்டிருந்தது. நேற்று தாவேகா தலைவர் விஜய் ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசும்போது கூட இந்த ஆதரவை குறித்து இருவருமே பேசியிருக்கிறார்கள். ஆதரவு வழங்குவதற்கான சமிக்கைகளை ராகுல் தெரிவித்ததாகவும் இந்த காங்கிரசுடைய ஆதரவு எளிதாக பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணம் தாவேகாவிடம் இருக்கிறது. அந்த முயற்சிகளையும் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் படி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதே போன்று தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட 3 நபர்களுக்கு தாவேகா தலைவர் தரப்புல இருந்து ஒரு கடிதம் எழுதவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. மற்றொரு புறம் மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு என்ன செய்யலாம் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் 2 இடங்களும் அதே போன்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் 2 இடங்கள் என அங்கு 6 இடங்கள் இருக்கிறது. அதே போன்று காங்கிரசிடம் 5 இடங்கள் இருக்கின்றன. இப்படி சேர்த்தால் 11 இடங்கள் இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்பதுதான் தாவேகா தலைவருடைய விஜயினுடைய முதல் கட்ட திட்டமாக இருக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்களா, இங்கு ஆதரவு அளிப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று அந்த விசிகா அதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய நிலையில தாவேகா தலைவர் விஜய் தரப்பிலிருந்து இந்த 3 கட்சிகளையும் அணுகுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளலாம் என்பது குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் காங்கிரஸ் இந்த கட்சிகளோடு ஆதரவு அளித்து விடலாம், ஆனால் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் சீட் பேரத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போதே காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் எப்படி பேரத்தில் ஈடுபட்டது, அதே போன்று கூட்டணி ஆட்சி அமையும் என்ற நேரத்தில் பல்வேறு சிக்கல்களை காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்படுத்தக்கூடும். எனவே அதிமுகவோடு இணைந்து இந்த ஆட்சியை அமைக்கலாம் என்றும் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை அனைத்தையுமே தாவேகா தலைவர் கேட்டிருக்கிறார். இன்று மாலை மீண்டும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் மட்டும்
பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் அந்த கூட்டம் முடிவில் எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பது குறித்தான விஜய் தன்னுடைய முடிவை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தரப்புல நம்ம இது குறித்து விசாரிக்கும் போது தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எடுக்கவில்லை என்று ஆதரவு கோரி எந்த ஒரு கடிதமோ இல்ல அந்த எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. அப்படி வரும் பட்சத்துல அது குறித்து பரிசீலிக்கும் நிலையில அதிமுக இருப்பதாக நமக்கு அதிமுக தரப்பிலிருந்து பேசும்போது தெரிய வந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழகத்துல எதிர்கட்சியாகவும் இல்லாத ஒரு நிலையில ஆட்சியில் பங்கு என்று விஜய் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில ஒரு சில இடங்களை வாங்கி ஒரு சில அமைச்சரவை இடங்களை வாங்கி கொண்டு ஆதரவளிக்கலாம், அல்லது மூன்றாவது இடத்துல இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோடு நெருக்கமாக இருக்கலாம், ஆதரவு மட்டும் அளித்து விட்டு என்று பார்க்கப்படுகிறது. எனவே இப்படி பல்வேறு வாய்ப்புகள் விஜய் முன்னால் இருந்தாலும் கூட இது எளிதாக முடியுமா என்ற கேள்விகள் இருக்கிறது. விஜய் காங்கிரஸோடு செல்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட மற்ற கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட விசிக உள்ளிட்ட கட்சிகள் வருமா என்ற கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவோடு செல்வதற்கு அவர் தயாராக இருப்பாரா? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக விஜயை கூட்டணியில் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்த போது தாவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட 60 சீட்டுகள் வரை அதிமுக வழங்க தயாராக இருந்தாலும் கூட விஜய் அதை மறுத்து இருந்தார். எனவே அதையெல்லாம் பார்த்த அதிமுக தற்போது அவருக்கு ஆதரவு அளிக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் விஜய் முன்னிலை இருக்கக்கூடிய நிலையில் தான் இன்று மாலை மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் இருக்கிறது. அந்த கூட்டத்துல கட்சியினுடைய தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று விஜயனுடைய முடிவுகளில் முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டவர் பங்கேற்கிறாங்க. அதுல அமைச்சரவை பட்டியல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்தின் முடிவுல இதுக்கு எந்தெந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சால் அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும், அதே போன்று தொடர்ந்து சுமூகமாக ஆட்சி நடத்த முடியும் என்ற ஒரு முடிவுக்கு விஜய் வருவார். எனவே இது குறித்தான ஒரு பார்வை, அதாவது தெளிவான ஒரு பதில் இன்று இரவுக்குள் கிடைத்துவிடும் என்றுதான் தாவேகா தரப்புல பேசும்போது நமக்கு தகவல்களாக கிடைக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் அமைச்சரவை குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்தும் தாவேகா தலைவர் விஜய் அவரது முதல் சுற்றில் இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்களோடும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த கட்சியினுடைய ஆதரவை தாவேகா பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.